Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah, amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim. Barakallahu alaykum min ahli bayt, rahimakumullahu min ahli bayt. Sadaqa Rasulullah. கணியத்திற்குரிய நோன்பாளிகளே, அருமை மூமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபாக்களில் ஹபீப் இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடிய மதீனாவின் அன்சாரி தோழர் மிக சிறந்த ஒரு சஹாபியாக வரலாற்றில் அடையாளப்படுத்தப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்பத்திற்கே துஆ செய்கிறாங்க. துஆ எப்படி கிடைக்குது? அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்திற்கு பரக்கத்து செய்வானாக, அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்திற்கு ரஹ்மத்து செய்வானாக என்று அந்த குடும்பத்திற்கே பெருமானார் துஆ செய்தார். எதனால் இப்படி ஒரு துஆவை அவர்கள் பெற்றார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நபியாக அடையாளப்படுத்தி கொண்ட அந்த ஆரம்ப காலகட்டங்களில் செய்தியை கேள்விப்பட்டு மதீனாவாசிகள் மக்கால இருந்து 2 முறை அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வந்து தாஜிகள் தங்குவார்கள் இல்லையா, மினாவில் இருக்கக்கூடிய அக்கபா என்ற இடத்தில் 2 முறை அன்சாரிகள் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போனார். எதிர்காலத்தில் பெருமானார் மதீனாவுக்கு போவாங்க என்பது இங்கிருந்து தான் தொடங்குகிறது. அப்படி ஒரு 80 பேர் கொண்ட அந்த குழு பெருமானாரை சந்திக்க மக்காவிற்கு அகபா பகுதிக்கு வந்த பொழுது, அந்த குழுவில் ஸைத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய மனைவி உம்மு உமாரா நசீபத்துல் மாசினியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, 3வது அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன், 4வது நாம் பேசிக்கொண்டிருக்கிற ஹபீப் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி குடும்பமா வந்து பெருமானாரிடம் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். அவங்க தந்தையாருக்கு நல்லா விஷயம் தெரியும், தாயாருக்கும் விஷயம் தெரியும். இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சிறுவர்கள். ஆனால் அந்த பிஞ்சு கரங்கள் பெருமானாருடைய கையை பற்றி கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நெகிழ்ந்து போன பெருமானார் அப்பதான் இவங்களுக்கு துஆ செஞ்சாங்க, உங்க குடும்பத்துக்கே அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும், உங்க குடும்பத்திற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று துஆ செய்து வழியனுப்பி வைத்தார். ஏன்னா குடும்பமே சஹாபா. எவ்வளவு பெரிய பாக்கியம்! நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியங்கள் நமது மனைவி மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் ஒரு பாக்கியம், பாக்கியம் பெற்ற குடும்பம் என்பது. சரி, இப்போ இந்த சஹாபி சிறுவயதில் பெருமானாரை நேரில் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்று திரும்ப மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. நெகிழ்ந்து போன இந்த குடும்பம் பெருமானாரை மிக முக்கியத்துவம் கொடுத்து கண்ணியப்படுத்தியது. பத்ர் போர்க்களம், இந்த சிறுவர் வர்றார், பெருமானார் சின்ன பையன், நீங்க திரும்பி போகண்டாங்க. அதனால பத்ரில் அவர் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் உஹது போர்க்களத்திற்கு அவர் கலந்து கொண்டார். கலந்து கொண்டாலும் வரலாறு இப்படி சொல்லுது, அந்த ஜிஹாதில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் கலந்து கொண்டாரே தவிர அவரால் வாழை கூட தூக்க முடியல. அதனால உஹது போரில் கலந்து கொண்டார், ஆனால் பங்கு கிடைக்கவில்லை என்று வரலாறு சொல்லும். யார் போராடினார்களோ, முஜாஹிதுகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு தான் பெருமானார் பங்களிப்புகள் தந்தார்கள். அதற்கு பிறகு பெருமானாரோடு எல்லா போர்களிலேயும் கலந்து கொண்டார்கள். ஹிஜ்ரி 9 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி நடந்து முடிகிறது. 9வது ஆண்டு
அரேபிய பிராந்தியங்களில் இருந்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்க மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவை பற்றி பெருமானார் சொல்வார்கள், ஈமானுடைய ஹெட் ஆபீஸ் இது மதீனா. பாம்பு தன் புற்றிலிருந்து புறப்பட்டு வெளியே சுற்றி திரிந்து திரும்பவும் எப்படி தன் புற்றுக்கு வருகிறதோ அதுபோல என் மதீனாவில் இருந்து ஈமான் புறப்பட்டு உலகம் முழுவதும் தன்னுடைய வேலையை செய்துவிட்டு அது தொடங்கிய இடத்திலேயே மதீனாவில் வந்து முடிந்து விடும் என்று சொன்னார். அதனால மதீனாவை பத்தி ரொம்ப ஆசைப்படணும், மதீனால போய் மௌத்தாகணும்னு துவா செய்யணும், பெருமானாருக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்ற விருப்பம், இதெல்லாம் ஈமானிய பேரின்ப காதல் மனதில் இருந்தால் அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். அந்த ரசீகை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அப்போ ஒரு கூட்டம் நஜிது தேசத்தில் இருந்து பனு ஹனீஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம், சும்மா வரலாறு அப்படிங்கிறது கதைகள் அல்ல, நிஜத்தில் நடந்த சம்பவங்கள். பெருமானார் ஜீவித்த காலத்திலேயே சொன்னாங்க, ஷைத்தானுடைய கொம்பு அங்கதான் முளைக்குனாங்க. எது எது? நஜிது. இன்னைக்கு அது ரியாது. புரியுதா? அதாவது பயங்கர கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க, 100 வருஷத்தை தாண்டி ஆட்சி செய்யறாங்க, ஹரம் ஷரீஃப் 2ஐயும் நிர்வாகம் பண்றாங்க. ஆனா கெட்டவங்க. ஷைத்தானுடைய கொம்பு அங்கு முளைக்கும் என்று பெருமானார் எச்சரித்தார்கள். அதைத்தான் வஹாபிங்கிறோம். குறிப்பா பனு ஹனீஃபான்னு ஒரு கோத்திரம் ஏகதேச இஸ்லாமிய வரலாறுகளில் எங்கெல்லாம் தவறுகள் நடந்தது, எங்கெல்லாம் பிரச்சனைகள் நடந்தது, இந்த கோத்திரத்தில் இருந்து வந்தவர்கள் தான் மிக பெரும் கொடுமைகளை செய்திருக்கிறார். அந்த பனு ஹனீஃபா அவங்க வர்றாங்க, வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக தங்களுடைய வாகனங்களை எல்லாம் ஒட்டகங்களை எல்லாம் ஒரு ஓரத்துல நிறுத்திட்டு அதுக்கு ஒரு ஆளை காவலா போட்டுட்டு இவங்கெல்லாம் பெருமானாரிடம் போகிறார்கள். இந்த காவலுக்கு போட்டவங்களையும் கூப்பிட்டாங்க. அவன் என்ன சொன்னானா, நான் வர வேண்டியதில்லை, நீங்க போங்க. இவ்வளோ தூரம் வந்து பெருமானாரை சந்திப்பதில் அவனுக்கு மன விருப்பம் இல்லை. அவன் பேரு தான் முசைலமத்துல் கஸ்ஸாப் என்று வரலாறு சொல்லுது. பெருமானாரிடம் போனாங்க, யா ரசூலுல்லாஹ் நஜ்திலிருந்து வந்திருக்கிறோம். பெருமானார் இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தார்கள், எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவங்க எல்லோருக்கும் அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்துட்டு, உங்க கூட யார் வந்திருக்கிறா? ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, அங்கே வாகனங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு, வரமாட்டேன்ட்டாரு. பரவாயில்லை, அவருக்கும் இந்த அன்பளிப்புகளை கொடுங்கள். இதான் பெருமானார் முடிஞ்சு. எத்தனையோ குழுவினர்கள் வந்து சந்தித்தார்கள். பனு ஹனீஃபா வந்து சந்தித்து திரும்பி நஜிதுக்கு போயிட்டார். போய் இறங்கின உடனே சைத்தான் கிளம்பிடுச்சு. அந்த முசைலமா கொஞ்சம் சமூகத்தில் அந்தஸ்தானம், தன்னுடைய சமுதாயத்தை எல்லாம் கூப்பிட்டு சொன்னா, நானும் நபிதா. சில நேரத்தில் அப்படிலாம் கிளம்பிடும். இப்ப நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் மஹ்தி, எதிர்பார்க்கப்பட்ட மஹ்தி நான் தான் சொல்லிட்டு சென்னையில் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான், ஈரான்ல ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா அதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சில அடையாளங்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பத்நசீப் இல்லையா? அவன் என்ன சொன்னான்னா, அவன் ஏன் இப்படி சொன்னான் அப்படிங்கிறதுக்கு வரலாற்றுல ஒரு காரணம் சொல்றாங்க, இனவாதம். இனவாதம் அது என்ன இனவாதம் அப்படின்னா, நம்மளும் சொல்லுவோம் இல்லையா, அந்த குடும்பம் அது ஆகாது, இந்த குடும்பம் இதான், அந்த மாதிரி. என்ன குறைஷிகள்கிட்ட போய் அவன் ரசூலுல்லாவை பார்க்கல. ரசூலுல்லாஹ் யாரு? குறைஷி தானே. குறைஷிகள்கிட்ட போய் நாம கை கட்டி நிற்கிறதா? நாம யாரு? நஜ்திலேயே பெரிய விஐபி குடும்பம். இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி அவனுக்குள்ள வெறுப்புணர்வு ஏற்பட்டு விட்டது. அதனால குறைஷிக்கு அவரு நபியா இருந்துட்டு போட்டு,
நான் பனு ஹனீஃபாவுக்கு நபி அப்படின்னு பிரகடனப்படுத்தினான். பிரகடனப்படுத்தினதோடு மட்டுமல்லாம பெருமானாருக்கு ஒரு கடிதம் எழுதினான். என்ன எழுதினானா, இது முசைலமா எழுதக்கூடிய கடிதம். நாங்கள்லாம் உங்களை பார்த்துட்டு வந்தோம், ஆனால் உங்களை விட நாங்கள் சிறந்தவர்கள். நீங்க குறைஷிகளுக்கு நபியாக இருந்து கொள்ளுங்கள், நான் பனு ஹனீஃபாவுக்கு நபியாக ரசூலாக இருந்து கொள்கிறேன். பார்ட்னர்ஷிப் எதுல? நபித்துவத்துல. உலகத்தில் படித்து வாங்க முடியாத ஒரே பட்டம் என்னன்னா நபி ரசூல். யாருமே அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்து ரசூலாக ஆக்கினானோ அவங்க மட்டும்தான் நபி ரசூல். ரசூல்னு சொன்னா அவருக்கு வேதம் கொடுக்கணும். 313 ரசூல்மார்கள் இருந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய வேதங்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது. சுஹஃபுகள் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஏடுகள் இருந்திருக்கு. இந்த 313 ரசூல்மார்கள் இவங்கதான். இவர்களை பின்பற்றி இருந்தவங்கள் எல்லாம் இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் வேதம், அவருடைய தோராவை பின்பற்றி பல ஊர்களில் நபியாக இருந்தவர்கள் பல்லாயிரம். ஏன்னா 1.25 லட்சம் சொல்றோமா இல்லையா? வேதம் ஒண்ணுதான், அதுக்கு நிறைய நபிமார்கள் வந்திருக்காங்க. தனித்து அனுப்பப்பட்ட ஒரே நபி, ஒரே வேதம், குர்ஆனும் பெருமானார். அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்தாங்க, இவ்வளவு பைத்தியக்காரனா இருக்காங்க. 2 பேர் கிளம்பி வந்துட்டாங்க. எங்க? மதீனாவுக்கு வந்து அவருடைய சுருக்கமான பாஷை என்னன்னா ஈகோ. நீ என்ன நபியா இருக்கிறது, நான் என்ன உங்ககிட்ட வந்து கை கொடுக்கிறது, அதனால நீ உங்க ஊர்ல நபியா இருந்துக்க, நான் எங்க ஊர்ல நபியா இருந்துக்கிறேன், நம்ம 2 பேரும் இந்த நபி பட்டத்தை பங்கு போட்டுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேர் கொண்டு வந்தாங்களே இல்லையா, அந்த 2 பேரை கூப்பிட்டு, இவன் இப்படி பைத்தியக்காரத்தனமா எழுதியிருக்கிறான், நீங்க என்ன மனநிலையில் இருக்கிறீங்க? ஏன்னா எங்கிட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போனீர்கள், உங்களுடைய மனநிலை என்ன? அந்த 2 பேரும் சொன்னாங்க, முசைலமா என்ன சொல்றாரோ அந்த மனநிலை தான் நானும். அப்படியா? மொத்தமும் பித்தனாவா இருக்கு. இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, பொதுவாகவே உலகத்துல தூதர்களை கொல்லும் பழக்கம் இல்லை. உலக நாடுகள் எல்லாத்துலயும் அது சட்டம் இருக்கு. தூதர்கள் அவங்க கடிதம் கொண்டு வருவாங்க, செய்தி கொண்டு வருவாங்க, அவர்களை கொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை என்று சொன்னால் உங்களை கொன்று புதித்திருப்பேன் என்று பெருமானார் எச்சரித்து அவர்களை அனுப்பிவிட்டார். முடிஞ்சா? ஆனால் தொடர்ந்து நஜிதில் இருந்து பெருமானாருக்கு செய்தி வந்துகிட்டே இருக்கு. அவர் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறான், ரொம்ப அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு கடிதம் எழுதினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மின் முஹம்மதின் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது எழுதும் கடிதர், இலா முசைலமத்துல் கzzab, பொய் சொல்லக்கூடிய முசைலமாவின். அப்படி எழுதினாங்க. சொன்னாங்க, நபித்துவம்ங்கிறது அல்லாஹ் கொடுக்கணும். யூரிதுஹா மை யஷாஹு மின் இபாதி, இந்த மாதிரி நம்மளா பங்கு பிரிச்சுட்டு நான் இந்த ஊரை ஆட்சி செய்யறேன், நீ இந்த ஊரை ஆட்சி செய் அப்படின்னு யாரும் தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களைத்தான் ஆட்சிக்கும் நபித்துவத்திற்கும் வாரிசாக கொண்டு வருவார். குர்ஆனுடைய வசனம். இதை எழுதி இந்த கடிதத்தை யாரிடம் கொடுக்கலாம் என்று பெருமானார் யோசிக்கும் பொழுது இந்த வரலாறு தொடங்குச்சுல. குடும்பம், ஜைது, அவருடைய மனைவி, ஒரு மகன் அப்துல்லா, இன்னொரு மகன் ஹபீப். இந்த நேரத்தில் நல்ல திடகாத்திரமான தைரியசாலியான இளைஞராக உருவாயிட்டார். அவரை கூப்பிட்டு இந்த கடிதத்தை கொண்டு போய் முசைலமாவிடம் நஜிதிலே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். அவர் வாங்கிட்டு போயிட்டார். ஹபீபு வாங்கி தைரியமா போயிட்டார். கடிதத்தை படித்தவுடன் முசைலமா கடுமையான கோபப்பட்டார்.
என்ன அவரு நம்மளை மிரட்டுறது, அவர் என்ன சொல்றது, இன்னும் அவனுக்கு இதாகுது. தன்னுடைய கூட்டத்தை கூட்டி சொன்னால் அவரு குறைஷிகளுக்கான ரசூல், அவர் எப்படி வேறு சமூகமாகிய நஜிது வாசிகள் இந்த பனு ஹனீஃபாவை கட்டுப்படுத்த முடியும்? மறுபடியும் நான் சொல்றேன், உங்களுக்கான நபி ரசூல் நான் தான் அப்படின்னு பேசிட்டு, இவர் தூதர் தானே ஹபீபு, இந்த தூதரை கொண்டு போய் கைது செய்து கட்டி போடுங்கள். பெரும் ஆபத்து. தனியாக போயிருந்த ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி கைது செய்யப்பட்டு தனிமையில் அடைக்கப்பட்டார்கள். மறுநாள் இவனை ரசூலாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஊர்வாசிகள் எல்லாரையும் சபைக்கு வரவழைத்து, பாருங்க, மதீனாவுடைய ரசூல் ஒரு ஆள்கிட்ட கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கார், அதுக்கு நான் பழி வாங்க போறேன், மக்கள் மன்றத்திலேயே இதை நான் நிலைநாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கேட்டா, அத்தஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நீ சாட்சி சொல்கிறாயா? ஹபீப் சொன்னாங்க, ஆமாம், நான் பெருமானாரை ரசூல் என்று ஏற்றி இருக்கிறேன். சரி, அடுத்த கேள்வி, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நீ சாட்சி சொல்வாயா? அப்ப இந்த ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு சும்மா இருக்கணும்ல, அவனை இன்னும் கோபப்படுத்துற மாதிரி, என்ன சொன்ன, நீ சொன்னதை காது கேட்கல அப்படின்னு ஒரு கிண்டல் மாதிரி சொன்ன உடனே அவனுக்கு சேமாயிருச்சு. சபையில நடக்குது. உடனே தண்டனையை நிறைவேற்றக்கூடிய ஜல்லாத் அவனை வெட்டுட்டான். ஒரு உறுப்பை வெட்டியதில் உடலின் ஒரு துண்டு கீழே போய் விழுந்தது. இதுதான் உனக்கு நடக்க போகுது. இரண்டாவதும் கேட்டான், முஹம்மதை அல்லாஹ்வின் ரசூல் என்று சாட்சி சொல்லுகிறாயா? ஆம். என்னை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சாட்சி சொல்வாயா? என்ன சொன்ன? என் காது செவிடு, நீ சொன்னது கேட்கலன்ட்டான். இரண்டாவது முறையும் மீண்டும் ஆணையிட்டான். அந்த தண்டனை வழங்கக்கூடியவர் வெட்டினார், இன்னொரு உறுப்பு கீழே போய் விழுந்தது. மூன்றாவதும் கேட்டார். பல முறை கிட்டத்தட்ட உடலின் பகுதி உயிரோடு இருக்கிற ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது. அவர் உயிர் பிரிகிற சூழல், அவருடைய நாவுகள் சப்தமிட்டு சொன்னது, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். உயிர் பிரிவு. ஒரு அநியாயமான கொலை. அவனே பொய்யன். ஈராக்ல ஒருத்தனை தெருவில் போய் நான் தான் நபி நபின்னு சொல்லிட்டு நடந்தான். அப்ப நான் அவனை பிடிச்சி கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, சிறையில் வச்சுட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. ஏன்னா பெருமானாருக்கு பிறகு யாரும் நபி இல்லையே. அப்போ அந்த செல்லில் ஏற்கனவே ஒருத்தன் உள்ள உட்கார்ந்துருக்கான், இவனையும் அடைச்சிட்டாங்க. போன உடனே கேட்டான் அவன் உள்ள இருக்கிறவன், ஏன்பா என்ன தப்பு பண்ண, உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்களே. சொன்னா, நான் ரசூலுன்னு சொன்னதுக்கு என்னை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் இறை தூதர்னு சொன்னதுக்கு என்னை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க. உடனே உள்ள ஆல்ரெடி இருந்தவன் சொன்னான, நான் தான் உன்னை அனுப்பவே இல்லையில, நீ எப்படி ரசூலுன்னு சொல்லலாம்? ஏன் அவன் அல்லான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருக்கிறான், அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அவன் தைரியமா கேட்கிறான், நான் உன்னை அனுப்பவே இல்லையே. நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வரலாற்றில் இந்த 73 கூட்டம் வரும்னு அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிச்சாங்களா இல்லையா? இதெல்லாம் சத்தியம் அல்ல, அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப இந்த மார்க்கத்தை துண்டாடி விடுவார்கள். அதான். ஏன்னா இத்தனை பேர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்கும் போது ஒருத்தனுடைய மனசுல மட்டும் ஒரு வஞ்சன்ஸ் உருவாகுது. அதெல்லாம் அவரு நபியாகிறது, நாமளும் நபியாகலாம். முதல் போலி நபியாக இந்த முசைலமத்துல் கர்தாப் தான் வந்தான். பெருமானார் மனசுல வச்சுக்கிட்டாங்க. மதீனாவுக்கு தகவல் கிடைத்த பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் நிலை உழைந்து போனார்கள். குறிப்பா அந்த குடும்பம், குறிப்பா
தாய் உம்மு உமாரா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னுடைய மகன் நல்ல துடிப்பான வாலிபர், இஹ்லாஸானவர், நல்ல அமல் செய்யக்கூடியவர், அவருக்கான இந்த நிலை ஏற்பட்டு விட்டது, நாங்கள் கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம். பொறுமையா இருந்தாங்க. பெருமானாருடைய காலம் முடிந்தது. பெருமானாருடைய காலம் முடிந்தது. சித்திக் நாயகத்தினுடைய காலம். அந்த காலகட்டத்திலே தான் யமாமா போர் நடந்தது. அந்த போருக்காக ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத், அவர் தான் சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வீரவாள், அவருடைய தலைமையில யமாமாவிற்கு முசைலமாவை கொல்வதற்காக ஒரு படை அனுப்பப்பட்டது. இப்படி ஒரு படை கிளம்புதுன்னு தெரிஞ்ச உடனே அம்மாவும் இன்னொரு தம்பி அப்துல்லாவும் வாலன்றியா படைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பரிதவிப்பு இருக்குல்ல, எந்த குற்றமும் செய்யாத ஒரு தூதராக போன என் மகனை படுகொலை செய்ததற்கு நான் பழி வாங்குவேன். சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, அந்த பெண்ணின் வீரத்தை யமாமா போரில் தான் நாங்கள் பார்த்தோம். அந்த அம்மாவுக்கு ஒண்ணுதான், முசைலமா யாருன்னு தெரியணும், வெட்டி சாய்க்கணும். காலித் இப்னு வலீதின் தலைமையில் போன அந்த படை முசைலமாவின் படைகளை சுற்றி வளைத்து தாக்க ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்விற்காக தியாகம் செய்யக்கூடிய ஆளை பார்த்து செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த அம்மா அவனை தேடி, அவன் யாருன்னே தெரியாது, தேடி தேடி ஒவ்வொருவராக இந்த முசைலமாங்கிறவன் யார், பொய் நபி என்று தன்னை வாதிட்டவன் யார் அப்படின்னு கேட்டு ஒரு கட்டத்தில் அடையாளம் காட்டப்பட்டது. போய் பார்த்தால் ஏற்கனவே முசைலமா கொல்லப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறான். அந்த அம்மா அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், இது மாதிரி போலி ரசூல் அவன் கொல்லப்பட்டு விட்டான், என் மகனும் கொல்லப்பட்டு விட்டான். ஆனால் ஃபரீகுன் ஃபில் ஜன்னா வ ஃபரீகுன் ஃபி ஸஈர், ஒரு கூட்டம் சொர்க்கம் போகும், ஒரு கூட்டம் நரகம் போகும். என் மகன் சொர்க்கத்திற்கு செல்வான், தன்னை பொய் நபியாக வாதிட்ட இந்த முசைலமா நரகம் செல்வான் என்ற வீர வார்த்தைகளோடு மதீனா திரும்பி வந்தார்கள். அவ்வளவு குழப்பங்களை ஏற்படுத்தினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவித காலத்திலேயே அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் பிறகு முஸ்லிம்களுக்குமான மிகப்பெரிய இடையூறாக இருந்த இந்த முசைலமா சித்திக் நாயகத்தினுடைய காலத்தில் கொன்றொழிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு நிறைய நபி உலகம் முழுவதும் வந்திருக்காங்க. பெருமானார் இன்னொன்று சொன்னாங்க, எனக்கு பிறகு நபி கிடையாதுட்டாங்க, டிக்ளேர் செஞ்சுட்டாங்க. நமக்கு என்னன்னா, எவனாவது ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்றான்னா எப்படி ஏத்துக்கிறாங்க? ஏன்னா ஏராளமா நம்ம அரபு நாடுன்னு சொல்றோம், அங்கதான் இந்த குழப்பங்கள் குப்பையா கிடக்கும். தனி மனிதன் தான் அந்த ஸ்தானத்துக்கு வரணும். எப்பயுமே மார்க்க விஷயத்தை யாரும் கிரியேட் பண்ணி உருவாக்கி நின்று சாதிக்க முடியாது. பொய்மை தானா வந்து, பொய்மை என்ன அவுளியா மாதிரி நான் கிரியேட் பண்ணி எல்லாரும் மக்கள் என்னை தேடி வர்ற மாதிரி அதை ஆக்டிங்ல கொண்டு போய் முடிச்சு. இறைநேசர்கள் அப்படிங்கிறவங்க அல்லாஹ்விற்காக செயல்படுவாங்க. எங்கெல்லாம் தீன் இறந்து போயிருக்கிறதோ அந்த இடத்தில் போய் தீனை ஹயாத்தாக்குவார். விளம்பரம்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம வாழ்ற காலத்துல எத்தனையோ குழுக்கள் இருக்கு உலகம் முழுவதும். ஒவ்வொருத்தருடைய பழக்கங்களும் ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகளும் பார்த்தா நமக்கு புரியாது. என்ன நாம எந்த இஸ்லாத்துல இருக்கிறோம், இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க, ஒன்றும் புரியாது. இந்த மாதிரி குழு, அதுல ஏற்பட்ட வில்லங்கங்கள் தான் இன்னைக்கு நடந்த துயர். ஈரானுடைய தாக்குதல், அதனுடைய அதிபர் எப்படிங்க அந்த குடும்பம் மட்டும் காட்டி கொடுக்கப்பட்டது? வல்லரசுகளை எதிர்த்து நிற்கிற ஆற்றல் மிக்க ஒரு அதிபரை, சுப்ரீம் லீடரை போட்டு தள்ளுறதுக்கு எப்படி கிடைச்சதுன்னா கருப்பாடு உள்ளேயே இருக்கும். இது எப்படி தவிர்க்க முடியும்? ஈமான், இஹ்லாஸ், இது அத்தனையும் இயல்பாக கிடைத்தவர்கள் தான் நல்லவர்களை வாழ முடியும். எல்லாருமே முஸ்லீம் தான். நமக்குள்ளேயே டப்புன்னு போட்டு கொடுத்து எத்தனையோ குடும்பங்கள் போயிருக்கும். அது மோசமான ஒரு சுபாவம். எவ்வளவு பெரிய தலைமை,
ஒரு நாடு உலகத்தை மிரட்டி கொண்டிருந்ததை அப்படி செகண்ட்ல முடிச்சு விட்டாங்க பார்த்தீங்களா? அதுதான் இஸ்ரேலுடைய மொசாட்டினுடைய பயிற்சிகள். நம்ம வாழ்ற இந்த கோவைக்குள்ளேயே நடந்த பிரச்சனைகள் எல்லாம் 97 இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா செஞ்ச தவறுகளை விட போட்டு கொடுத்து பெரியதாக ஆனதுதான் அதிகம். நமக்குள்ளேயே இருக்கலாம். அதனாலதான் நம்மளை கண்டா பல பேருக்கு கொலவெறின்னு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே இந்த இயக்கத்தினால வந்த விளைவுகள். நீ அல்லாஹ் ரசூலுன்னு சொல்லியாச்சு, நமக்கான ஒரு மார்க்க அளவுகோல்கள் கிடைச்சிருச்சு. தனி மனித அந்த புகழுக்காக பிரிந்து நிற்குதல், அதில் ஏற்பட்ட சலசலப்புகள் தான் உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஹிலாஃபத் என்ற ஆட்சி முறை இந்த துருக்கியோடு முடிக்கப்பட்டதற்கான காரணம். நமக்குள் அந்த ஒற்றுமைங்கிறது அது சாத்தியமே இல்லைன்னு நமக்கு நாமே முடிவு செய்து விட்டோம். வல்ல ரப்பல் ஆலமீன் அருமைக்குரிய சஹாபாக்கள் இந்த தியாகம் நிறைந்த வரலாறுகள் பாடமாக இருக்கட்டும், படிப்பனையாக இருக்கட்டும். அல்லாஹ் சொல்லும் வார்த்தையில் நாம் இணைந்து நிற்பதற்கு ஒற்றை வழியை பெருமானார் சொல்லிவிட்டு போனார்கள். நானும் எனது சஹாபாக்களும் எவ்வழியோ அந்த திறந்த வாழ்வை நீங்களும் பின்பற்றுங்கள். அதுதான் சுன்னத்து ஜமாத். சுன்னத் ஜமாத்துங்கிறது அமைப்போ கட்சியோ கிடையாது. இதுக்கு தலைவர் செயலாளர்லாம் யாரும் கிடையாது. சுன்னத்துனா பெருமானார், ஜமாத்னா சஹாபா. அந்த ரூட்டை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தில் சந்திக்க வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.